எப்படி இப்படி ஒரு தனியாளாக வந்து இவ்வளோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இன்னொரு விஜய் சார் வந்து அவ்வளோ பெரிய டேரக்டர். இவர் வந்து 25 வருஷங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை கடந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு படத்தை எப்பவுமே அந்த ஒரு இதில் போட்டுருப்பாங்க, விடாமுயற்சி என்னோட குறிக்கோள் அப்படின்னு போட்ட மாதிரி எப்பவுமே ஒரு ஆக்குப்பை பண்ணிக்கிட்டே இருப்பார் உதய் சார். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார், அந்த படத்துலேயே நான் ஒர்க் பண்ணேன். பட் இந்த படத்தில் கூப்பிட்றப்போ திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த படம் ஒர்க் பண்ணணும்னு. அப்படி வந்தது தான் இது. ஆனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பாண்டிங்கில் ஒர்க் பண்ணுறது சார். சும்மா ஒரு டெக்னீஷியன் வந்தாங்க, அவங்க கூட ஒர்க் பண்ண, ஒரு ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஃபேமிலி ஆகிப்பார் அவர். இப்போ பிரபு சார் சொன்னார், டேரக்டர் பிரபு சார், அவர் எனக்கு அறிமுகப்படுத்துகிறப்போ அதுதான் சொன்னாங்க, சார் ஆல்ரெடி நிறைய படம் பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு இது ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ அஜ்மல் சாரே சரி, அங்கே அந்த நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலும் சரி, அவங்க தனியாக இவங்க தனியாக அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணது. இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், நிறைய பெரிய படங்கள் தோல்வி அடைஞ்சு சினிமா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை கரெக்டாக எந்த நேரத்தில் எப்படி ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அக்யூஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பார்த்தேன். அக்யூஸ்ட் லவ், அக்யூஸ்ட் சாங்கு, இந்த ப்ரொமோட் பண்ணுறதே ஒரு டிஃப்ரெண்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு ஒரு அரசு ஒரு எஃப்ஐஆர் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஒரு எஃப்ஐஆர் போடுங்க மாதம் உங்கள் பேரில் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னென்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். ஆனால் திடீர்னு பார்த்தா கையில் ஒரு எஃப்ஐஆர் உங்கள் பேரில் போடுறது அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த இன்விடேஷன் பார்க்கும்போது அவ்வளோ கிரியேட்டிவாக போயிருந்தாங்க. இந்த படத்தினுடைய கதை மாதிரி என் லைஃப்பில் ஒரு கதை இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனே போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சவனுக்கு நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஃபைட் மாஸ்டர் வேலை பார்த்துக்கும் போது கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தி போடணும். ஏன்னா நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஷூட்டிங் இருந்துச்சு, டைரக்டர் அறிவுலகன் சாரோட படம். அப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, நிறைய க்ரௌடு, நிறைய கூட்டம், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மைக்கில் சத்தம் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ யாரோ ஒரு பசங்க வந்து பப்ளிக் பசங்க வந்து தண்ணிலாம் அடிச்சுட்டு யூனிட்டில் ஏதோ தகராறுலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. சரி அவங்களை அனுப்பிச்சி விட்டு வேலை பார்க்கலாம் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தோம். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ மறுபடியும் பார்த்தா யாரோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேர்ள்ஸுங்கிட்டலாம் அந்த மாதிரி கலெக்டாக பண்ணுறாங்க. சரி சார் அவங்களாம் அனுப்பிச்சி விடுங்க சார், நம்ம வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. ஹீரோ வந்து ஒரு ரயில்வே ட்ராக்கில் ஓடி வரணும், பக்கத்தில் ட்ரெயின் வேறு நல்லா ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த தண்ணி அடிச்ச ரெண்டு பசங்க வந்து ஹீரோக்கிட்ட போய் இப்படி பயமுறுத்திட்டு போயிட்டாங்க. ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்து ஜஸ்ட் ஹீரோ ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகி சக்காக நின்றுட்டார். எனக்கு க்ரௌடில் தெரியல. அப்புறம் யார் என்னாச்சு சார் அப்படின்னு, இல்லை சார் அந்த பசங்க வந்து இந்த மாதிரி என்னை உள்ள தள்ளி விட தெரிஞ்சாங்க, கொஞ்சம் சொல்லி வைங்க மாசம், இல்லைன்னா ஷூட் பண்ண முடியாது மாசம் இப்படி இருந்தா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு யாருமே தெரியல, பெரிய க்ரௌடு. இப்போ மைக் எடுத்து நான் சத்தம் பண்ணுறேன், யாராவது ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள், ஏதாவது தைரியம் வந்து முன்னாடி வந்து இங்கே பண்ணுங்க, கூட்டத்தில் இந்த மாதிரி கெல்லாட்டா பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தம் பண்ணுவோம். இவ்வளோதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பாட்டில் வேலை பார்த்தோம், வேலைலாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இது நடந்தது மார்னிங் ஒரு 11:30 இருக்கு. அப்புறம் ஈவினிங் 4 o'clock பார்த்தீங்கன்னா அந்த செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனே ஸ்தம்பிச்சு போகிற லெவலுக்கு ஒரு க்ரௌடு, ட்ரெயினாக நிற்கிது. நான் திடீர்னு இந்த பக்கம் ஷார்ட்லாம் முடிச்சு திடீர்னு என்னப்பா ஒரே பயங்கர கூட்டமாக இருக்குது இந்த பக்கம் அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா சார் யாரும் இந்த பசங்களாம் கருணா பண்ணுறாங்க, ட்ரெயின் நின்று போச்சு. ஏன் எதுக்கு, என்ன விஷயம், நமக்கு ஒன்றுமே தெரியாது எதுக்கு நடந்துச்சு அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் காலையில் சத்தம் போட்டிங்கல்ல, அதில் வந்து இந்த பசங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு, இல்லைப்பா நான் சத்தம் போட்டது யாரும் இவங்க கலாட்டா பண்ணுவாங்க, அந்த பசங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இல்லைம்மா சார் அது வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி ஃபைட் மாஸ்டர் அடிச்சுட்டேன். இப்போ மைக்கில் தானப்பா சத்தம் போட்டேன், இது எப்போ நடந்துச்சுன்னு அடிச்சேன். போலீஸ் தர்ணா போட்டாங்க, பெரிய போலீஸ் வண்டிகள்லாம் வந்துச்சு, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இப்போ ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி இங்கே வர்றாங்க. யாருக்கு அந்த ஃபைட் மாஸ்டர், யார் டைரக்டர் வாங்க அப்படின்னா. இப்போ நான் சொன்னேன் சார், நான் அந்த மாதிரி பேசுனேன் சார், அந்த பசங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல. இல்லைங்க அங்கே பாருங்கள் 2 பேரும் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அந்த கையில் பேண்டேஜ்லாம் போடுங்க, கையில் பேண்டேஜ் போட்டுட்டு அந்த பையன் இப்படி நிற்கிறான். எனக்கு ஷாக்கு, என்ன இது சார், அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலையே. இல்லை சார் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா. ஏன்னா லா காலேஜ் கரெக்டாக முடிஞ்சு ஈவினிங் 4:30 இருக்கும். அந்த டைமில் பார்த்தா நிறைய க்ரௌட் பசங்களாம் வந்து பயங்கர கலாட்டா பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, மஸ்ட் நீங்கள் கூட வாங்க,
நீ கொஞ்ச நேரம் ஒரு ஸ்டேஷனில் உட்காருங்க. நான் இது வரைக்கும் லைஃப்லேயே போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்துடாத பையன், மனசெல்லாம் ஒரே பதப்பதப்பு, என்ன பண்ணுறது தெரியல, இப்படி போகிறாங்க பையன் சிரிக்கிறான். என்னை பார்த்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் அந்த பையன் இங்கே பார்த்து சிரிக்கிறான். நானே டைரக்டர் சார் ஹீரோ சார்லாம் போனோம். அப்போ நான் சொன்னேன், சார் ஹீரோ சார் என்ன சார் பண்ணுவாங்க, அவங்கள விட்டுருங்க சார் அப்படின்னா இப்போ ஹீரோ சார் விட்டாங்க. நானும் டைரக்டர் சார் போகிறோம். போயிட்டோம். இப்படி போயிட்டு அங்கே ஸ்டேஷன் உட்காந்தாரு. ஒரு 1 hour கழிச்சு நான் உங்களை விட்டுறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களாம் வெளியே கத்துறாங்க. அவர் பேரில் எஃப்ஐஆர் போடு, எஃப்ஐஆர் போடு, எஃப்ஐஆர் போட்டால் தான் போனேன். நான் சொன்னேன், சார் நான் வேணா போய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுறேன் சார், என்ன நான் ஒன்றுமே பண்ணலையே, அது யாரும் கூட எனக்கு முகம் பார்க்கல சார், நான் போய் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் போனீங்கன்னா பயங்கர கலாட்டாக இருக்கும், பசங்களை உள்ள வந்துடுவாங்க, வேண்டாம் அப்படின்ட்டாரு. சொல்லிட்டு சரி 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 ஏதாவது பண்ணி அனுப்புங்களே, எஃப்ஐஆர் காப்பி கேட்குறாங்க அவங்க பேரில், சரி சார் போட்டு கொடுங்க அப்படின்னா. மாஸ்டர் எஃப்ஐஆர்லாம் ஈஸியாக நினச்சிட்டீங்களா நீங்கள்? இல்லை சார், அவங்களை எப்படி சால்வ் பண்ணுறது, இப்போதைக்கு சால்வேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா, பயங்கர அவர் ஒரு எஃப்ஐஆர் போட்டார். ஃபஸ்ட் எஃப்ஐஆர் நான் அக்யூஸ் நம்பர் 1 அப்போ போட்டு அடிச்சுட்டு ஒன்று நான் அந்த கேஸ் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. சரி அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தப்பறம் அந்த கேஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்து தூங்கியாச்சு. அடுத்த நாள் ஷூட்டிங் இல்லை, கொஞ்சம் லேட்டாக இருந்துருக்கேன். ஏன்னா ரொம்ப மன உளைச்சல் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துருக்கு, கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. செல்ஃபோனில் பார்த்தா அடுத்த நாள் கழிப்பது ஒரு 280 மிஸ்டு கால்ஸ். எதுக்கு இவங்கெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி, எங்கே இருக்கிறேன் நீ ஃபைட் மாஸ்டர் அப்படின்னாங்க. இல்லை நான் வீட்டில் இருக்கிறேன். அப்படியா, நியூஸ் பேப்பர் பார்த்தியா அப்படின்னாங்க. என்னென்ன எடுத்து பார்த்தா நான் அந்த போலீஸாரோட நடந்து போகும்போது இந்த மாதிரி ஃபைட் மாஸ்டர் கைது செய்யப்பட்டார் லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தாக்கினதுனால அப்படின்னு ஒரு நியூஸ். இப்போ நான் ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், அப்படி ஒரு விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அதை கிளியர் பண்ணி. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த படத்தினுடைய கதாபாத்திரமும் எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல ஈடுபடுத்தி ஒரு அக்யூஸ்னு ஒரு முத்திரை குத்தி, அப்புறம் நான் அதுலேருந்து வெளியே வரதுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது முதல்ல இந்த கையில் எஃப்ஐஆர் சீட்டை வாங்கின உடனே இவங்க ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வாங்கினோடனே எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த படத்தில் நடித்த அக்யூஸ்டுங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே பயங்கர பாசிட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. அதான் சொல்கிறேன்ல, இந்த ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படிங்கிறவங்க பெருசாக நம்மளுக்கு பெரிய அவ்வளோ இது தெரியாதுங்க. ஆனால் எல்லாம் நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம பேரில் எல்லாம் தூக்கி வச்சு நாங்கள் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. இதுக்காக உழைச்சவங்க நிறைய பேர். இந்த நம்ம ஸ்டண்ட் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், நான் அவங்களுக்கு முதல்ல கூப்பிட்டு காட்டினாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க அவ்வளோ உயிர் கொடுத்து வேலை பார்த்துருக்குறாங்க. ஈவன் ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார், அப்புறம் நம்ம கேமராமேன் மது, மியூசிக் டைரக்டர் சார், எடிட்டர் பிரவீன், அவங்களாம் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான ஒரு நாள் எனக்கு இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை வந்து இத்தனை வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் என்னை வந்து ஊக்குவிக்கிற என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி. ஏன்னா இந்த 25 வருஷம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா மேபி நான் சைல்ட் ஆர்டிஸ்டாக கூட இருக்கலாம்னு நினச்சிக்கிங்க, அப்படி கூட நினச்சிக்கிங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவே நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஸோ அதனால தான் பல விஷயங்கள், பல போராட்டங்கள், அதாவது கடந்த ஒரு 3.5 ஆண்டு 4 ஆண்டு காலமாக நான் படாத மன உளைச்சலே இல்லை. அவ்வளோ மன உளைச்சல் இருந்திருக்கு என் வாழ்க்கையில். எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து அம்மா உனக்கு வந்து கடவுளாக இருப்பாங்க, உனக்கு வந்து கடவுளாக இருந்து அம்மா காப்பாற்றுவாங்கன்னு எல்லாரும் சொல்கிற வழக்கம். ஆனால் எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் 6 நாள் முன்னாடி, நான் போனாலும் உன்னை அப்படி இருக்க சூழ்நிலையில் என்ன இனிமே எனக்கு திரையுலக வாழ்க்கையே இல்லைன்ற ஒரு சமயத்தில் ஒரு நண்பர், ஸ்ரீலங்காவுக்கு வந்த நண்பர் சூர்யா அவர்கள், தயவு செஞ்சு சார், ஏன்னா இது ஆரம்பம், இவர் தான் எனக்கு ஆரம்பம், இவர் தான் இந்த படத்தோடைய ஆரம்பம். இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இவர் ப்ரொடியூசர்ன்ற பேரில் இல்லை, ப்ரொடியூசர்ன்ற பேரில் இவர் பேர் வராது. ஸோ என்ன அப்போ அவர் சொல்கிறாரு, உதயா நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். யார் சார் வருவா? நல்லா இருக்கும் போதுமே இது இருக்கும் போது எனக்கு சரியில்லை, எனக்கு டைம் சரியில்லை, அது சரியில்லை, அவனுக்கு சரியில்லை, இதே தான் சொல்கிறாங்களே தவிர எனர்ஜிக்காக ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போ நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எனக்கு கொடுத்த சூர்யா சார், நீங்கள் ஸ்ரீலங்காவு, அவர் பெட்ரோலியம் சார் ப்ளீஸ் நீங்கள் எல்லாரையும் உங்கள் சப்போர்ட்டு, செந்தில் சார்,
அண்ட் ஸ்ரீதர் ப்ரோ ஆரம்ப புள்ளி அவங்க தான் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னுடைய மிகப்பெரிய பலமா இருந்தது வந்து என்னுடைய தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம். ஏன்னா எப்பயுமே வந்து அவர் ஒரு எனர்ஜி கொடுப்பார். என்னன்னா அவர் சொல்லும் போது இல்லை ப்ரோ பண்றோம் ப்ரோ அவருடைய நல்ல மனசு, அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஸோ அவர் வந்து இந்த படத்தை எனக்கு துணையா இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி பாபா கோயிலுக்கு போவேன். மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகும்போது அந்த பாபா கோயில் பக்கத்துல எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கிறேன். அவர் தான் தங்கவேலு சார். அந்த சாய்பாபா வந்து அவருடைய மூலியமா எனக்கு தங்கவேலு சார், அவரும் ஒரு சாய்பாபா பக்தர். ஸோ இப்படி தான் இந்த டிராவல் வந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட படத்தில் இப்படி ஒரு இடத்துல தான் என்னுடைய லைஃப் பயணம் போயிட்டு இருக்கு. 25 வருஷம் இன்னும் 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 என்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா என்னை சுற்றி வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்கள் இந்த கூட்டம் என்கிட்ட இருக்கு. ஸோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் இருக்கும் இருக்கு. அதில் சில பேர் வந்து நம்மளை வந்து எது வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். ஸோ நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி, என் குடும்பமே சரி, எங்கள் அப்பாவை அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிறோம். அப்பா அம்மாவை எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச மாட்டோம். யாரையும் ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. அவங்க நம்மளை வந்து விட்டு கொடுக்காம நம்மளே வெளியில போய் விட்டு கொடுத்துட்டோம்னா அதுதான். அதனாலே நாங்கள் பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல வந்து எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த இந்த படத்தில் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாசுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவர் வந்து தான் இந்த படத்துடைய கதையை சொல்லி, நிச்சயமா சார் யூ ஆர் எ வெரி கிரேட் டைரக்டர் சார். என்னை வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் நமக்கு நிறைய சண்டைலாம் வரும், பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் நம்ம படத்துக்கு தான் ஒரு ப்ரொடியூசராகவும் நான் இருக்கணுன்றதுனால தான். ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் ப்ரொடியூசராக டைரக்டராக அதே மாதிரி வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் நரேன் பாலகுமார் மியூசிக் டைரக்டர். என்னுடைய படத்தை எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணி கொடுக்குறவர் நரேன் பாலகுமார். என்னுடைய ராஜா இந்திரிக்கு ராஜா வரவே மாட்டார் அவர். ஸோ அவர் மிகப்பெரிய ராஜா. அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் டீம் இந்த படத்தில் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் எனக்கு துணையா பலமா எனக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா என்னுடைய கசின் சிவசரவணன். என்னுடைய ஃபுல்லாக எனக்கு வந்து மிகப்பெரிய பலம். எனக்கு பாதி ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு இந்த படத்தில், அது காரணம் வந்து என்னுடைய கசின் சிவசரவணன் தான். ஸோ என்னுடைய டீம் குத்துவா இருக்கட்டும், எல்லாரும் தங்கவேலு சாருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி கேமராமேன் மருது, அதே மாதிரி எல்லாருமே நான் நன்றி சொல்லணும். என்னுடைய டீம் எல்லாம், அதாவது நம்ம பண்ற வேலையை வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அதுதான் நமக்கு எனர்ஜி, அதுதான் வைப்ரேஷன். அதே மாதிரி என்னுடைய நண்பன் இந்த படத்தில் வந்து நான் என் தம்பின்னு சொல்லுவேன், நண்பன் சொல்லுவேன், அஜ்மலுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிக்கல. ஏன்னா உதயா படமா பாதியில் நின்றோம், உதயா படமா 10 நாள் ஷூட்டிங் போவாங்க சார். உண்மையிலே சொல்றேன் சார், பெப்சி ஊழியர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸா பேட்டா கொடுத்த ஒரே படம் இதுதான். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கு. ஸோ எங்களுக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அஜ்மல் வந்து சொல்லணும், நிறைய பேர் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா பாதி நாள் உதய பண்றாங்க. ஆனால் ஒரே ஒரு மைண்டில் மட்டும் ஒரே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த படம் ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிற்கக்கூடாது. நான் போய் டேரக்டர் சொல்லுவேன், சார் ஒரு நாள் ஷூட்டிங் போனால் நின்றுச்சுன்னா என்னால் திருப்பி தொடரவே முடியாது. ஸோ ஒரு படம் எடுக்கணும்னா கண்டிப்பாக பிளான் பண்ணி கேப் விட்டோம்னா நம்மள மாதிரி படங்கள் கஷ்டம். ஆனால் கண்டென்ட் நல்லா இருந்தால் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. தமிழ் சினிமா வந்து மாறி அழிக்கவே முடியாது, அந்த மாதிரி அல்டிமேட். அதே மாதிரி ஜான்விகா பற்றி சொன்னோம். ஜான்விகா இஸ் ஸோ ஸ்வீட். ஏன்னா ஒரு கன்னட லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜான்விகா. தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஷி சச் அ டேலண்டட் ஆர்டிஸ்டாக வருவாங்க, அவங்க எனக்கு 100% தெரியும். அதே மாதிரி ஜான்விகா, சிஷ்யா, ஆன்டி, அஸ்வினி ஆன்டி, எல்லாருமே, தீபா, குறிப்பாக சுபத்ரா பண்ணியிருக்காரு. அண்ட் மை ஃபேவரட் டேனி ப்ரோ, லவ் யூ. ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ சாம், அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி. எப்பயுமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் இந்த படமே. ஸோ எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய பிரபாகர் சார், கன்னட வில்லன் எங்கே இருக்காரு, கன்னட பிரபாகர் வில்லன் சார் வந்து சூப்பரு. அதே மாதிரி வாட்டர் மெலான் ஸ்டார், நான் அவரை ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம என்ன வேணா ஒருத்தர் கிண்டல் பண்ணி எல்லாமே நடக்கும். ஆனா ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கீங்களா, அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ என்ன வேணா சொல்றது எப்படி வேணா இருக்கலாம், ஆனா உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு, அது கொஞ்சம் பாசிட்டிவ் ஆக்கிட்டீங்க. நெகட்டிவ் அது ஒண்ணுதான். மற்றபடி யூ ஆர் எ கிரேட் ஆக்டர். நல்ல